சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. 2023 எப்படி போச்சு? நடந்தது என்ன, நடக்காமல் போனது என்ன உங்க வாழ்க்கையில? 2023 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இயர் இன் மை லைஃப். என்னோட ட்வின் சில்ட்ரன் வந்து பையன் பொண்ணு 2 பேருமே 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்துட்டாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு சிட்டியில இருந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ. எந்த சிட்டில இருக்காங்க? என் பையன் வந்து கேன்பரால படிக்கிறாரு. பேர் சொல்லுங்க. கிருஷ்ணா. சரி. பொண்ணு க்ஷிதிஜா சிட்னில வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்கா. பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் படிக்கிறாரு. ஸோ வெரி ஹாப்பி. அவா 2 பேர் வந்து அதான் அம்மான்னு சுத்தின்னு இருந்த 2 பேர் வந்து அவாளோட லைஃப்ல இப்போ செட்டில் ஆகிட்டு இருக்கா. ஆஸ்திரேலியால படிச்சுட்டு இருக்கா. ஸோ அது ஒரு பிக் சேஞ்ச் இன் 2023. அதுக்கப்புறம் வந்து டாஸ்மேனியா அப்படின்னு ஒரு இடத்துல யூனிவர்சிட்டி ஆஃப் டாஸ்மேனியாவில் ஐ காட் அ ஜாப் as a ப்ரொஃபஸர். அண்ட் அங்கே போய் நான் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் யூஎஸ்ல மூவ் ஆகிற ஒரு வாய்ப்பு. எத்தனை நாள் இருந்தீங்க? I was there only for 6 months. ஏன்னா அதுக்கப்புறம் கலிஃபோர்னியாவில் நான் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா கார்னகி ஹால்லேருந்து அழைப்பு வந்தது. அதுக்கப்புறம் கலிஃபோர்னியாவில் சில யூனிவர்சிட்டிஸில் ரீசர்ச் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ எங்கள் வீட்டுக்காரரும் கலிஃபோர்னியா பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால அங்கே ஸோ ஊராக மாற்றுற மாதிரி 2023 நான் வந்து காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கேன். சிட்டியாக சுற்றிருக்கேன், ஊராக சுற்றிருக்கேன். அது மாதிரி இருக்கு. நடக்காமல் போனது என்ன? நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அதுக்கும் இசை பயணமா? நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அவ்வளவுதான் பதில். 2024ல என்ன செய்யணும் திட்டம் போட்டிருக்கீங்க? உங்கள் இலக்குகள் என்ன? கண்டிப்பா இசை பயணம் வந்து உலகம் பூரா கச்சேரிகள் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு 5-6 இயர்ஸா அந்த கோவிட்னு அடிபட்டு லைவா கச்சேரிகள் இப்பதான் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது உலகத்துல. ஸோ அது நிறைய பண்ணணும். ரெக்கார்டிங்ஸும் நிறைய பண்ணணும்னு ஆசை. அப்புறம் ஹீலிங் ராகாஸ் அப்படின்னு ஒரு ஆல்பம் பண்ணணும்னு ஆசை. ராகங்கள்ல இருக்கிற வந்து நிறைய பண்ணியிருக்கேன். இந்த ஹீலிங் ராகாஸ்ங்கிறது பண்ணணும்னு ஒரு ஆசை. அது ரஹ்மான்டையும் பாடிடணும்னு ஆசை. பாடிண்டே இருக்கணும்னு ஆசை. ஸோ அது இருக்கு. அதே மாதிரி கலிஃபோர்னியாவில் பேஸ்டாக இருக்கிறதுனால ஒரு ட்ராவல் நிறையா பண்ணணும்னு ஆசை சார். அது பர்சனல் கோல் அப்படின்னு பார்த்தா ட்ராவல் பண்ணி எல்லா இடத்துலையும் போய் அந்த ஒரு இப்போ கிராண்ட் கேனியன் போயிருந்தேன் சார். இப்போ சமீபத்தில் கிராண்ட் கேனியன் போயிட்டு அந்த கேனியன் பேக்ரவுண்டில் ரீல் மாதிரி ஒன்று பண்ணி ஒரு பதிவு. ஸோ உலகத்தில் பல இடங்களில் போய் கர்நாடக சங்கீதத்தை பல இடங்களில் போய் ரீலாக பதிவு பண்ணி ட்ராவல் விளாக் நிறையா பண்ணணும்னு ஆசை. இப்போ லாஸ் வேகஸ்லேருந்து பண்ணேன். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அது பல இப்போ ரசிக பெருமக்கள் கேட்டிருக்காங்க, நீங்கள் இன்னும் அது பண்ணுங்க. ஸோ ட்ராவலிங் நிறையா பண்ணணும்னு ஆசை. இசை பல பேருக்கு சொல்லி கொடுக்கணும் இன்னும் அப்படின்னு ஆசை. பலம் என்ன, பலவீனம் என்ன? பலவீனம் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி அண்ட் இமோஷன்ல அப்படியே கரைஞ்சிருவேன். ஒன்றும் இல்லை, கச்சேரி 5 மணிக்கு இருக்கு. எனக்கு வந்து என் பொண்ணு வந்து 4:48 ஃபோன் பண்ணி அம்மா ஐட் லைக் டு டாக் டு யூ ஃபார் a few minutesனா அப்படியே எல்லாத்தையும் அப்படி போட்டுட்டு ஃபோன் எடுத்து அவளோட என்ன தேவையோ அந்த நேரத்தில் பேசியே ஆகணும். எங்கள் வீட்டுக்காரர் நான் சில சமயம் பிடுங்கி வச்சுக்கிற ஃபோன். கச்சேரி ஆரம்பம் இப்போ கிளம்பணும், வாமா போகலாம் அப்புறம் பேசலாமான்னு அவர் பேசியிருக்காரு. என்னம்மா ஆமாம் அம்மா பிஸியாக இருக்காங்க. இல்லை அம்மாவோட தான்ப்பா பேசணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அது பலவீனம்னு சொல்றதோட அதுவே பலம். அதுவே எனக்கு ஒரு அதுவும் உண்டு இல்லையா? பிகாஸ் எல்லாத்தையும் போட்டுரும், அப்படியே போட்டுட்டு ஃபேமிலி இஸ் நம்பர் 1. தட்ஸ் மை ஸ்ட்ரெங்க் அண்ட் மை இமோஷனல் சார்ட் ஆஃப் யூனோ. இது பலம் வந்து கான்ஃபிடென்ஸ். யூ நோ மீ வெல், யூ நோ மீ ஃபார் த லாஸ்ட் செவரல் இயர்ஸ் இல்லையா? கான்ஃபிடென்ஸ் அண்ட் கிரியேட்டிவ். ஐ திங்க் ஒரு அபிலிட்டி டு இன்னோவேட் இருக்கு சார் எனக்கு. இன்னோவேஷன் அப்படின்னு சொல்றாரு. கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் இன் மியூசிக் அஸ் வெல் அஸ் கம்யூனிகேஷன். அதாவது பேசுறதுல மக்களுக்கு எப்படி பேசணும், எந்த நேரத்துல அப்படிங்கிறது எனக்கு தோணி அப்படி பேசுவேன். அது எப்படி எனக்கு தோன்றது அப்படின்னு பல பேர் கேட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ. ஏன்னா இசை பயணத்துல பேசி தானே பாடுவேன். ஸோ பிஃபோர் அ கேமரா, பிஃபோர் அன் ஆடியன்ஸ் ஐ கம் அலைவ். அந்த சாரு வந்து மலர்ந்துருவா. அந்த சாரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
I want to stay in touch with that aspect of my personality more and more in 2024. Okay. So tying back to that. 2024 வரப்போது இந்த புது வருடத்துல வந்துட்டு ரெசல்யூஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம அதை ஃபாலோ பண்றோம் பண்ணல அதெல்லாம் வந்து அடுத்த பக்கம். பட் ஆனா ஒண்ணு நம்ம நினைச்சு வைப்போம் இல்லையா? ஸோ உங்களுடைய 2023 எப்படி போச்சு? நீங்க நினைச்சதெல்லாம் நடந்ததா? நினைச்சது நடந்ததுன்னா நிறையாவே இருக்கு. ஓகே. ஏதாச்சும் சின்னதா சக்சஸ் பண்ணணும் மியூசிக்ல நினைச்சோம். 2023ல அது சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே. புதுசா கத்துக்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதுல வந்து ஒரு விஷயத்த 2 விஷயத்த வந்து என்னால ப்ராப்பரா செய்ய முடியல. நான் வந்து வயலினும் கீபோர்டும் கத்துக்கணும்னு கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. ஆனா அதை என்னால ப்ராப்பரா போக முடியல. காரணம் நிறைய இப்போதான் வந்து நமக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வரும். இப்போ போயிட்டு கொஞ்சமா ஏர்ன் பண்ணிக்கிட்டாதான் நம்ம ஃபியூச்சர்ல நான் படிக்கணும்னு நினைக்கிறத படிக்க முடியும். ஸோ அதனால என்னால சரியா கிளாஸுக்கு போக முடியல. 2024லயாச்சும் ஒழுங்கா கிளாஸுக்கு போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஓகே. மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஒழுங்கா கத்துக்கிட்டாதான் முடியும். மாசத்துல ஒரு 3 கிளாஸ் ஆச்சும் ரெகுலரா போகணும். ஸோ உங்களுடைய 2024 எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாச்சும் கத்துக்கிட்டேன்னா அதை யாருக்காவது சொல்லி தரணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு அடுத்தது ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். அது பாட்டா இருக்கட்டும், இல்ல லைஃபா இருக்கட்டும், இல்ல நம்ம சொல்ற ஏதோ ஒரு கருத்து கூட யாரோட லைஃப் ஆச்சும் மாத்தலாம். நம்மளோட அனுபவம் வந்து அவங்களுக்கு ஜிங்க் ஆகும்போது இப்படி யோசிச்சா மாறுமே, அந்த மாதிரி யாரோட லைஃப் ஆச்சும் மாறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடன் இருக்கு எங்க வீட்டுல. சோ அதெல்லாம் வந்து 2024ல வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு, கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்கல்ல, அப்ப இலங்கை வேந்தனோட மனசையும் கடனையும் ஒண்ணுபடுத்தி முன்னோர்கள் சொன்னாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. கடனாளியா வாழ்றதை விட வாழ்க்கையில வந்து ஒரு துயரமான சம்பவம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் சம்பாதிச்சு கடன் எல்லாம் அடைக்க முடியுமோ அடைச்சிட்டு கொஞ்சமா சேவிங்ஸ் இருக்கணும். அந்த சேவிங்ஸை வச்சு ஃபியூச்சர்ல நான் படிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் கழிச்சாச்சும் நான் ஒரு சின்ன ஒரு மியூசிக் கம்போசரா அடி எடுத்து வைக்கணும். அவ்வளவு வந்து பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் வந்து பேசுறீங்க. உங்களுடைய தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு 22 வயது உள்ள ஒரு பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் தான். காரணம் என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மா எங்க ஃபேமிலி வந்து ₹1 செலவு பண்ணாலும் நாங்க இதை செலவு பண்ணோம், இது நம்ம ஃபேமிலில இந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கடன் இருக்கு, இதுதான் எங்களால செய்ய முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்துல என்ன தப்பு பண்றாங்கன்னா, குழந்தைங்க எது கேட்டாலும் ஒண்ணு வாங்கி கொடுத்துட்றாங்கல்ல. அந்த மாதிரி எங்க வீட்டுல நடக்காது. நாங்க எதுவுமே கேட்டதே கிடையாது. எங்க அப்பா அம்மா கிட்ட போய் இது வேணும் அப்படின்னு நாங்க கேட்கவே மாட்டோம். அவங்க எது வாங்கி கொடுத்தாலும் ஓகே, அவங்க எது கொடுத்தாலும் நம்மளோட நல்லதுக்காக கொடுக்குறாங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க அப்பா அம்மா கிட்ட கேட்காம இருக்காதீங்க. ஆனா கேட்கிற விஷயத்த பேரண்ட்ஸ் உடனே வாங்கி கொடுக்க கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நோ சொல்றாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமை வரும். இன்னைக்கு பசங்க ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலன்னா சூசைட் பண்றாங்க, மொபைல் வாங்கி கொடுக்கலாம் சூசைட் பண்றாங்க. காரணம் அதுதான். கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டோம்னா உழைப்போட அர்த்தம் தெரியாம போயிடும். கண்டிப்பா. அதுதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார் அதிகமா அடிபட்டு வாங்குறாங்களோ அங்க என்னைக்கா இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க. அது ₹1 இருந்தாலும் சரி. அப்பாவோட உழைப்பு அம்மாவோட உழைப்புன்னு பசங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த ₹1 எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. ஒரு முட்டாய் கேக்குதுன்னா அந்த ₹1 கொடுத்து நம்ம உடனே வாங்கி கொடுத்துட்டா நம்ம எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடும். அப்போ என்ன பண்ணும் அந்த குழந்தை, நீ கடன் வாங்கியாவது வாங்கித்தா அப்படின்னு அந்த விஷயத்த கேட்கும். அந்த மாதிரி தாட் வரதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் மாறணும்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மா அப்படி எங்களை வளர்த்ததுனால என்னவோ பக்குவம் கொஞ்சமா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சமா கத்துக்கும் போது அது விரிவடையும்ல. பார்க்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு 10% எங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்போ நான் ஒரு 50% தெரிஞ்சிருக்கேன். நானா உலகத்தை பார்த்து யார் யார் எப்படி இருக்காங்கன்னு. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வாங்கி கொடுக்குற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது. எதுவா இருந்தாலும் சுலபமா கிடைச்சிரும் அப்படிங்கிற தாட் எங்க ஆரம்பிக்குதுன்னா, உடனே ஒரு விஷயத்த வந்து குழந்தையில வாங்கி கொடுக்கும் போதுதான். பிள்ளை பருவத்துல வராதது எப்பயுமே முதிர்ச்சியில வராது, வளர வளர வராது. ஸோ எதுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு என்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்றாங்களோ அப்போ வந்து அப்போ ஒண்ணு நம்ம அப்பா அம்மால முடியாது போல இருக்கு. அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி, 1 வயசு குழந்தைக்கு நம்ம என்ன சொல்றோமோ அததான் வந்து அதை ஃபாலோ பண்ணோம். முட்டாய் கேட்டாலும் இன்னைக்கு இது அப்பாவால முடியாது, இன்னைக்கு இது அம்மாவால முடியாது, கொஞ்ச நாள்ல வாங்கி தரேன் அப்படின்னு அதை கடத்தி போட்டு வாங்கும் போது பொறுமை வரும் பசங்களுக்கு. நம்ம அப்பா அம்மால உடனே யாரும் செய்ய முடியாது போல இருக்கு, இந்த பக்குவம் வருதுல்ல. அந்த வயசுல இருந்து பக்குவம் வந்தாதான் எதையும் ஏத்துக்கிற மனசு வரும். அப்புறம் பிள்ளைங்க செத்து போனதுக்கு அப்புறம் நான் என் குழந்தைங்களுக்கு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நான் செஞ்சேன், அது செய்யறதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சேன், ஆனா என்ன இன்னைக்கு விட்டுட்டு போயிடுச்சு, என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு எவ்வளவோ பேரண்ட்ஸ் சொல்றாங்க. மேபி இது கூட ரீசனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.